யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ கூட ஏதோ லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஃபோன்ல. சரி. ஸோ யாரோ என்னவோ டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க குழந்தைய. அவளும் வந்து ஷீஸ் நாட் அ பேட் கேர்ள் ஆர் சம்திங். அவ வந்து இன்னும் தெரியுமா, அவ யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லயும் வரல. அவ தனியா நின்னு ஒரு சீரியல் பண்ணாலும் அந்த கஷ்டங்கள் வந்து சொல்லுவா. மம்மி என்ன இருந்தாலும் மம்மி, நான் ஒரு டிஜி தான் என்ன தனியா தான் பார்ப்பாங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா. கஷ்டத்துல முன்னுக்கு வந்தவ. அவ அந்த இது நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் கார்டு வாங்குனதும் சரி, அவ போராட்டங்களே வேற. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு என்ன தெரியுமா? "எ ஷோல்டர் டூ கிரை." அவளுக்கு வந்து ஒரு விஷயம் கூட இருக்கலாம்மா. அவர் அவ்வளோ அவ்வளோ பாசமா நீங்க சொன்னீங்க ஷூட்டிங் கூட்டு போவாரு, சாப்பாடு வாங்கி குடுப்பாரு, டிராப் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலுமே நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு, திடீர்னு ஒரு புது ஃப்ரெண்ட் வந்த உடனே அப்படி தள்ளி போறது அது அவங்களுக்கு ஒரு மாரி பொசெசிவ்னஸ். அந்த பொசெசிவ தான் இவங்க லவ்வுன்னு நெனச்சுக்கிறாங்களோ? இல்ல ப்ராபப்ளி இவளுக்கு லவ்வே இருந்திருக்கலாம் கூட. ஓகே. இவ வந்து அத அவன் 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 அக்கறையா பார்த்துக்கிறத, இவ லவ்வுன்னு நெனைக்க கூட வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். ஏன்னா இவளுக்கு வந்து இவ எப்பவுமே சொல்லுவா. ம். நம்ம வீட்டுக்கு வந்தாலே, "மம்மி மம்மி ஃபோன் பண்ணுங்களேன். அவன வர சொல்லுங்களேன், அவன வர சொல்லுங்களேன்." எல்லார் நம்பரையும் குடுப்பா. அதெல்லாம் அவ பேசினது பாதி உண்மதான். ம். அவ ஃபோன் எடுக்கலனாலும், எல்லார் நம்பர்லேருந்தும் ட்ரை பண்ணுவா. ட்ரை பண்ணி எடுத்தா அவனும் வந்திருக்கான். இப்போ நான் இவளுக்கே சப்போர்ட் பண்ற மாரி இல்லன்னா, அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாரி அவன் வந்திருக்கான். நம்ம ம். வீட்டுக்கே நெறைய வாட்டி வந்திருக்கான். அதுக்கப்புறமா என்னடா, சரி கிளம்புங்கடா லேட் ஆச்சுன்னோனே, அவங்க 2 பேரும் கிளம்பி போய் அங்க டின்னர் சாப்பிட்டுட்டு அவன் அவன் வீட்ல விட்டுருவான். அப்படி போயிருக்கான். இதுவும் நடந்திருக்கு. ஹோப் குடுத்திருக்காரு. ஹோப்புன்னு சொல்லக்கூடாது ஆ. இத. நீ வந்து நானும் நீயும் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி இருந்து பழகிட்டு இருக்கோம். நான் உன்ன கட்டிக்கிறேன்னு அவன் வாயால சொன்னானான்னு என் காதுல நான் கேட்டதில்ல. ஓகே. உண்ம அதான். ஓகே. ஆனா அது நடக்காதுன்றது நாங்கெல்லாம் டிஸ்கஷன் இருக்கும்போது எனக்கே சொல்லியிருக்கான். "அது எப்படி மம்மி?" அப்படின்னு சொல்லியிருக்கான். அண்ட் கண்டிப்பா அவனுக்கு ஒரு வாரிசு வேணுன்றது எங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் அதுக்கு ரொம்ப ஏங்கியிருக்கான். ஸோ இது எல்லாமே புட் டுகெதரா பார்த்தா, அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்தது தான் இது. அண்ட் யாரோ வைஷுவ இப்ப கன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா.